அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வர்த்தகம் குறித்து இந்தியாவுக்கு தொடர்ந்து மாறுபட்ட சிக்னல்களை கொடுத்து வருகிறார். ஒருபுறம் பிரதமர் நரேந்திர மோடியின் நட்பு மற்றும் பேச்சுவார்த்தைகள் குறித்து பேசுகிறார். மறுபுறம் இந்தியா மற்றும் சீன பொருட்கள் மீது 100% வரி விதிக்க ஐரோப்பிய ஒன்றியத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். ட்ரம்பின் இந்த அணுகுமுறை இந்தியாவுக்கு குழப்பத்தையும் அபாயத்தையும் உருவாக்கியுள்ளது. ஏற்கனவே இந்திய இறக்குமதி பொருட்கள் மீதான வரிகளை அமெரிக்கா 50% 2 மடங்காக உயர்த்தியுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து மலிவான எண்ணெயை வாங்கியதற்கான தண்டனையாக இது பார்க்கப்பட்டது. இப்போது ஐரோப்பாவும் இதே பாதையை பின்பற்ற வேண்டும் என ட்ரம்ப் விரும்புகிறார். இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு இது நிலையான வர்த்தக கொள்கையாக இல்லாமல் திடீர் அதிர்ச்சியாகவே உள்ளது. இந்தியாவை சமாளிக்கும் விதமாக அதே சமயம் இந்தியாவிற்கு எதுவும் பலனளிக்காத மசாலா ஒப்பந்தத்தை ட்ரம்ப் மேற்கொள்ள உள்ளதாகவும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுபோன்ற மசாலா ஒப்பந்தங்களுக்கு இந்தியா பலியாகிவிடக் கூடாது என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். மசாலா என்பது அழுத்தம் மூலம் எடுக்கப்பட்ட பரஸ்பர உடன்பாட்டு ஒப்பந்தங்கள் என அழைக்கப்படுகிறது. அதாவது மியூச்சுவலி அக்ரீட் செட்டில்மெண்ட்ஸ் அச்சீவ்டு த்ரூ லிவரேஜ்டு ஆர்ம் ட்விஸ்டிங் என்பதை குறிக்கிறது. இந்தியாவிற்கு கடுமையான பிரஷர் கொடுத்து அதன் மூலம் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்வது. இவை படங்களுக்கு மட்டுமே சிறந்ததாக தோன்றும் கவர்ச்சிகரமான குறுகிய கால சமரசங்கள் கொண்டதாக இந்த ஒப்பந்தம் இருக்கும். ஆனால் இது போன்ற ஒப்பந்தங்கள் நீண்ட காலத்திற்கு ஏற்றுமதியாளர்களை பாதுகாப்பதில்லை. இந்த மசாலா ஒப்பந்தங்கள் என்பது தற்காலிக தீர்வுகளை மட்டுமே தரும். இந்தியாவை பொறுத்தவரை தற்காலிக தீர்வுகள் தேவையில்லை. தெளிவான மற்றும் நிரந்தர ஒப்பந்தங்கள் தான் தேவை. அமெரிக்கா இந்தியா மீது விதித்துள்ள 50% இறக்குமதி வரிகளுக்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீன மக்கள் ஜப்பானிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரின் வெற்றி மற்றும் உலக பாசிச எதிர்ப்பு போரின் 80வது ஆண்டு நிறைவை நினைவுகூரும் கருத்தரங்கில் பேசிய ஷூ, அமெரிக்கா நீண்ட காலமாகவே சுதந்திர வர்த்தகத்தால் பலனடைந்துள்ளது. ஆனால் இப்போது அது அதிக விலைகளை கோருவதற்கு வரிகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறது. இந்தியாவின் மீது 50% வரிகளை விதிப்பது நியாயமற்றது, மோசமானது. அதை சீனா உறுதியாக எதிர்க்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்திய கொள்கைகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்தியா மீது 50% வரி விதித்ததன் மூலம் அமெரிக்கா இந்தியா உறவுகளை ட்ரம்ப் பாதித்துவிட்டதாகவும், இது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை ரஷ்யா மற்றும் சீனாவை நோக்கி தள்ளியிருப்பதாகவும் போல்டன் கூறியிருக்கிறார். முக்கியமாக SCO கூட்டத்தில் பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோர் ஒன்றாக இருந்தனர். இவர்கள் ஒன்றாக எடுத்த புகைப்படம் பெரிய அளவில் கவனம் பெற்றது. இவர்கள் ஒன்றாக உள்ள புகைப்படம் அமெரிக்க அரசியலையே உலுக்கியுள்ளது. உலக அரசியலின் அடுத்த கட்டமாகவே இது பார்க்கப்படுகிறது. எக்ஸ் தளத்தில் இது குறித்து பதிவிட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன், வெள்ளை மாளிகை அமெரிக்கா இந்தியா உறவுகளை பல 10 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி தள்ளிவிட்டது. மோடியை ரஷ்யா மற்றும் சீனாவை நோக்கி தூண்டியுள்ளது. அமெரிக்கா மற்றும் டொனால்ட் ட்ரம்பிற்கு மாற்றாக பெய்ஜிங் தன்னை காட்டிக் கொண்டுள்ளது என குறிப்பிட்டிருக்கிறார். ட்ரம்ப் விதித்த வரிகள் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் மேற்கு நாடுகள் இவ்வளவு காலம் மேற்கொண்ட ராஜதந்திர முயற்சிகளை தகர்த்துவிட்டதாகவும் சாடியிருக்கிறார். சோவியத்துடனான இந்தியாவின் பனிப்போர் கால உறவை முடிவுக்கு கொண்டு வரவும், சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கை சமாளிக்கவும் மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து முயற்சித்தன. ஆனால் அதையெல்லாம் ட்ரம்ப் இப்போது நாசம் செய்து விட்டார் என சுட்டிக்காட்டியிருக்கிறார். ட்ரம்பின் பொருளாதார கொள்கைகள் ராஜதந்திர ரீதியாக இத்தனை காலம் அமெரிக்கா அடைந்த சாதனைகளை பலவீனப்படுத்திவிட்டதாக போல்டன் கூறியிருக்கிறார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் SCO மாநாட்டில் பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோருடன் நட்பு ரீதியான புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டது அமெரிக்காவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது புதிய வேர்ல்டு ஆர்டருக்கான தொடக்கமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்தியா சீனா மற்றும் ரஷ்யாவுடன் நெருக்கமடைந்த காரணத்தால் இந்தியாவுடன் மீண்டும் வர்த்தக பேச்சுவார்த்தையை நடத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் அழைப்பு விடுத்திருந்தார். இந்தியா அமெரிக்கா இருதரப்பு உறவில் இறுக்கம் தளர்ந்துவிட்டது எனவும் கூறிக்கொண்டிருக்கிறார். Subscribe to One India and never miss an update.